பாரிஸில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள தூத்துக்குடி மாவட்ட முதலூர் கிராமத்தை சேர்ந்த இளைஞர் ஜெஷ்வின் குறித்த செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் முதலூர் கிராமத்தை சேர்ந்த ஜான்சன் எஸ்தர் செல்வராணி தம்பதியின் மூத்த மகன் ஜெஷ்வின் ஆல்ட்ரின். ஜான்சன் முதலூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற மஸ்கோத் அல்வா கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இவருடைய மகனான ஜெஷ்வின் ஆல்ட்ரினுக்கு நீளம் தாண்டுதலில் சிறு வயதிலிருந்தே ஆர்வம் அதிகம். இதனால் பல போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களையும் வாங்கியுள்ளார். தற்போது சென்னையில் உள்ள கல்லூரியில் படித்து வரும் ஜெஷ்வின் தொடர்ந்து நீளம் தாண்டுதலில் சிறந்து விளங்கிய காரணத்தால் கர்நாடகாவை சேர்ந்த JSW என்ற நிறுவனம் அவருக்கு ஸ்பான்சர் செய்து தனியாக பயிற்சியளித்து வந்தது. கடந்த 2 வருடங்களாக நடந்த காமன்வெல்த் போட்டி, ஏசியன் கேம் மற்றும் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் கேமிலும் பங்கேற்று ஏராளமான பதக்கங்களை வென்று குவித்துள்ளார். இந்நிலையில் பிரான்ஸ் நாட்டில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் தடகள பிரிவில் விளையாடுவதற்காக தகுதி பெற்றுள்ளார். வருகின்ற 26ஆம் தேதி தொடங்க உள்ள இந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்திய சார்பில் 117 வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். இதில் அதிகபட்சமாக தடகள பிரிவில் 29 பேர் பங்கேற்க உள்ளனர். அதில் ஒருவராக ஜெஷ்வின் ஆல்ட்ரின் பங்கேற்க உள்ளார். இதற்காக அவர் தற்போது பிரான்ஸ் நாட்டிற்கு பயணம் செய்துள்ளார். சிறு வயதில் இருந்தே நீளம் தாண்டுதல் போட்டியில் இருந்த தீராத ஆர்வத்தினால் அவர் பதக்கங்களை வாங்கி குவித்துள்ளார் என்றும் அவரது வெற்றிக்காக நாங்களும் அவனோடு பயணம் செய்துள்ளதாக தெரிவிக்கின்றார் ஜெஷ்வினின் தந்தை ஜான்சன். மேலும் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று நிச்சயம் ஜெஷ்வின் தங்கப்பதக்கம் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்ப்பார் என்று தாங்கள் நம்புவதாக தெரிவிக்கின்றார். ஜெஷ்வின் ஆல்ட்ரின் இன்றைக்கி ஒரு ஒலிம்பிக் செலக்ட் ஆகிருக்கிறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அது எல்லாருக்கும், தூத்துக்குடியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும், முதலூரில் இருக்கிற எல்லாருக்கும், எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நல்ல ஹாப்பியாக இருக்கிறோம். ஆக்சுவலாக இவன் ஒரு சின்ன வயசுலேயே 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு பையனாக இருந்தான். அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா அவனை அதிலேயே மோட்டிவேட் பண்ணோம். அந்த ஸ்கூலில் இருக்க PT சார்லேருந்து எல்லாருமே மோட்டிவேட் பண்ணி நல்ல ஒரு ஸ்டாண்டர்டுக்கு அவனை கொண்டு வரணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஒரு எண்ணமாக இருந்துச்சு. ஏன்னா அவனுக்குள்ளே சின்ன வயசுலேயே ஒலிம்பிக்கில் நம்ம ஃபஸ்ட் ஆள் ஒலிம்பிக்கில் போய் நம்ம கிரவுண்டில் விளையாடணும் அப்படிங்கிறத எங்கள் ஃபேமிலியில் ஒரு சில மெம்பர்ஸ்கிட்ட சொல்லி வச்சுருந்துருக்கிறான். சின்ன வயசுலேயே நான் விளையாடுவேன், நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். ஸோ அந்த சூழ்நிலைக்கு அவன் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவனை மேலே கொண்டு வர்றதுக்கு நாங்கள் எல்லாருமா சேர்ந்து யாராவது பாடுபட்டோம். அவனுடைய ஃபுல் எஃபோர்ட் அவன் போட்டான். ஸ்டேட்டில், டிஸ்ட்ரிக்டில், நேஷ்னலில் எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பொசிஷனுக்கு கோல்டு மெடலிஸ்டாக இருந்தான். எனது மகன் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னிடம் ஒலிம்பிக் போட்டியில் நான் கலந்து கொள்ள முடியுமா என்று கேட்டார். அதற்கு கடுமையாக உழைத்தால் நிச்சயம் முடியும் என்று கூறினேன். அதை மனதில் வைத்து அவன் உழைத்த உழைப்பு தற்போது அவனுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை வழங்கியுள்ளது என்று கூறுகிறார் ஜெஷ்வின் தாயார் எஸ்தர் செல்வராணி. ஜெஷ்வின் ஆல்ட்ரின் எங்களுடைய மூத்த பையன். சின்ன வயசுலேருந்தே பார்க்க போனீங்கன்னா 6th 7th அந்த ஸ்டேஜ்லேயே ஸ்போர்ட்ஸில் அவனுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. எனக்கு என்கிட்ட அவன் கேட்ட கேள்வி, சின்ன வயசில் அம்மா அந்த ஒலிம்பிக்லலாம் நான் விளையாட முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிருக்கிறான். அப்போ நான் அவன் கேட்டதான அந்த கேள்விக்கு பதிலாக நான் சொன்னேன், அந்த ஒலிம்பிக்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு ஃபுல் ஹார்ட் ஒர்க் அண்டு டிவோட்டடாக அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். நம்பிக்கையோடு ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ள உள்ள ஜெஷ்வின் தங்கப்பதக்கம் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்ப்பார் என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர் ஜெஷ்வின் பெற்றோர். ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ள உள்ள ஜெஷ்வின் ஆல்ட்ரினுக்கு சத்தியம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.